ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்துல பாண்டிச்சேரி அதகலமா ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சீமான் பண்ண வேலை அந்த மாதிரி ஒரு சம்பவம் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. சீமானுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. அவரை எசகு பொசக எதனா கேள்வி கேட்டா ஒண்ணு தப்பிச்சு ஓடிடுறாரு, இல்ல அடிக்க பாஞ்சிடுறாரு. இந்த வேலையை தொடர்ந்து வாடிக்கையா வச்சுருக்கிறது தான் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நேத்து சோசியல் மீடியாவே அதகலமாயிருச்சு. பத்திரிகையாளர் மேல கைய வச்சா எப்படிங்க சும்மா விடலாம் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் அது எதிர்க்க தரப்புல இருக்கலாம், ஆதரவா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். இவ்வளவு ஏங்க விஜயகாந்த் எடுத்துக்கங்க, எப்பேற்பட்ட மனுஷன். அப்படி இருந்தும் பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு ரொம்ப சூப்பரா பதில் சொல்லிட்டு போயிடுவாரு. இதே ஜெயலலிதாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டுமே, பத்திரிகையாளர்களை சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா சீமான நேற்று தினத்துல கேள்வி மேல கேள்வி போட்டு தொலைச்சாங்க. என்ன கேள்வி? சீமான் அவர்கள் பாஜகவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது நிரூபணமா என்ன பண்ணாரு, வெட்ட வெளிச்சமா ஓபன் பண்ணி காமிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரியில நேற்று செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது மெட்ரோ திட்டத்தை தடை பண்றாங்க, கோயம்புத்தூர் மதுரைக்கு வர திட்டத்தை வந்து என்ன பண்றாங்க, பாஜக அரசு தடை பண்றாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டமே வேஸ்ட், இந்த திட்டமே கொண்டு வர முடியாது, எனக்கு சாலைகளை நீங்க சரி பண்ணாலே இது வந்து நல்லா இருக்கும், எதுக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாஜகவுக்கு ஒரு ஆதரவா பேசிட்டார். அதுக்கப்புறம் அந்த செய்தியாளர் தொடர்ந்து என்ன பண்றாரு, தன்னுடைய கேள்விகளை முன்வைக்கிறார். இது ஒரு வளர்ச்சி திட்டம் தானே, இதே மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ இது ஒரு வளர்ச்சி திட்டம் தானே, ஏன் இந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வரதுல உங்களுடைய பங்கு இருக்க மாட்டேங்குது, உங்களுடைய ஆதரவு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, உனக்கு வேணா நீ போயிட்டு போராடி வாங்கிக்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒருமையில பேசுறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. எஸ்ஐஆருக்கு குறித்து நீங்க என்ன பண்றீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எஸ்ஐஆர் இது பண்றது வந்து யார், மாநில அரசா மத்திய அரசா அப்படின்னு கேட்கும் போது ரெண்டு பேருக்கும் அந்த வாக்குவாதங்கள் வருது. செய்தியாளர்கள் என்னமோ நியாயமா தான் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு சரியான ஒரு பதில சொல்ல முடியாம திக்குமுக்காடுறாரு நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது. இங்க என்ன, எதுக்கு அவர் வந்து தடுமாறுறாரு, ஏன் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தோம்னா, பாஜகவை எதிர்த்து செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறதுக்கு அச்சப்படுறாரு. ஏன்னா நீங்க கோயம்புத்தூர் மதுரை திட்டம், இந்த மெட்ரோ திட்டம் இருக்குல்ல, இந்த மெட்ரோ திட்டத்தை வந்து அந்த அறிக்கை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரிட்டர்ன் அனுப்புது. இது பாஜக டைரக்டா சொல்லல, அண்ணாமலை அவர்கள் டைரக்டா சொல்றாரு. அந்த ஒன்றிய அமைச்சர் கூட திட்ட அறிக்கை சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லல, டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா அதை வந்து என்ன பண்ணலாம், சரி செஞ்சிடலாம். இந்த திட்டத்தை இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தட்டி கழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுது. இது உடனேயே வரிஞ்சு கட்டின்னு வராரு அண்ணாமலை அவர்கள். இவங்க கொடுத்த திட்ட அறிக்கை சரியில்லை. ஓகே, இவங்க கொடுத்த திட்ட அறிக்கை சரியில்லை, அப்படி எப்படிதான்பா திட்ட அறிக்கை கொடுத்து அனுப்பணும் நீங்க சொல்லுங்க அண்ணாமலை அப்படின்னு கேட்டா அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, திட்ட அறிக்கை சரியில்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வானதி சீனிவாசன் கிட்ட போயிடறாங்க. ஏங்க உங்க உங்க நீங்க தொகுதி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க, உங்க மாவட்டத்துக்கு மெட்ரோ திட்டத்தை உங்க கவர்மெண்ட், மத்தியில இருக்கிற உங்க கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுது, நீங்க பேசி வாங்க கூடாதா அப்படின்னா அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. இப்பெல்லாம் நாங்க கொண்டு வர மாட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு இபிஎஸ் முதலமைச்சரா இருந்தா, இங்க தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சா அப்ப வேணா நாங்க பேசி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அப்ப பேசி வாங்கிட்டு வர்றவங்களுக்கு இப்ப பேசி வாங்கிட்டு வர்றதுல என்ன ஒரு சுமை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுல. ஏன்னா இவங்களுக்கு மாவட்டம் வளர்ச்சி அடைகிறதோ தன்னுடைய தொகுதி வளர்ச்சி அடையதோ முக்கியம் கிடையாது, அவங்களுடைய ஆட்சி இங்க அமையணும். இங்க திமுக ஆட்சி அமைஞ்சிருந்தா நாங்க நலத்திட்டங்களை கொண்டு வர மாட்டோம், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர மாட்டோம், மக்களுக்கு நன்மையான திட்டங்களை ஒன்றிய கவர்மெண்ட் கிட்ட இருந்து நாங்க கொண்டு வர மாட்டோம். இதுதான் இவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. சரி, ஓகே, அவங்க பாஜக காரங்க, பாஜகவுக்கு சொம்பு மேல சொம்பு தூக்குவாங்க, அவரை விட்டுருவோம். இப்ப சீமான் அவர்கள் ஏன் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போறாருன்னா, இங்க பாஜகவுடைய சுயரூபத்தை தோல் உரிச்சு காட்ட முடியாது. ஒருவேளை தோல் உரிச்சு காமிச்சிட்டா பாஜக அவருக்கு என்னென்ன செய்வாங்களோ அப்படின்றது நம்மளால கணிச்சு கூட பார்க்க முடியல. இப்படியா இருக்கும் பொழுதுதான் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தக்க பதில் அவரால் சொல்ல முடியாம தகர்றதுனால ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு அரசியல் ஞானம் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு தலைவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கே வியப்பா இருக்கு. தேர்தல் ஆணையம் இங்க மாநில அரசை கண்ட்ரோல் பண்ணுமா, இல்ல மாநில அரசு தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்ணுமா
அப்படின்ற கேள்விய ஞானமா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர்களை கேட்கிறாரு. தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு, தள்ளி வாங்கிட்டு வாங்க. தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? ஒரே ஒரு விஷயம் தான். இதே சீமான் அண்ணன் கிட்டத்தட்ட 15 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு கடந்த தேர்தலை என்ன பண்ணிருக்காரு, மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமா பெற்றிருக்கிறார். இந்த ஞானம் கூட அண்ணனுக்கு இருக்காதா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கதா செய்தி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு மாநிலத்திலேயோ இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலேயோ எல்லாத்திலயும் நீங்க ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருக்குதுன்னா, தேர்தல் நெருங்குற டைம்ல அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல தான் போகும். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையம் சொல்ற வேலைய இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுதான் ஆகணும். ஏன்னா தேர்தல் நெருங்கும் பொழுது தேர்தல் ஆணையம் எப்போ நீங்க தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்களோ அன்னில இருந்து தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற வரைக்கும் இங்க தேர்தல் ஆணையுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நம்மளுக்கு நடக்க போகுது. இப்ப தமிழ்நாடு மாநிலம் முழுக்க தேர்தல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா, அது எப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அது தேர்தல் ஆணையத்தோட டிசைட். தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோட கவர்மெண்ட் அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இங்க கவர்மெண்ட் ஆபீசர்லாம் இருப்பாங்க. அங்க நீங்க தமிழ்நாடு அரசோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ மூக்க நுழைக்க முடியாது. இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட அண்ணனுக்கு இருக்காதா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு தெல்ல தெளிவா இருக்கு. கொஸ்டினை மடக்கிட்டு போகணும், அடுத்த கட்ட லெவலுக்கு போகணுன்றதுக்காக தேர்தல் ஆணையம் மாநில அரச இது கண்ட்ரோல் எடுக்கணுமா இல்ல மாநில அரசு தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் எடுக்கணுமா அப்படின்ற குழப்பத்தின் வாதியின் மாதிரி குழப்பமான கேள்விகளை கேட்கிறார். ஆக மொத்த இங்க அந்த செய்தியாளரை ஒருமையில பேசியிருக்காரு. போடா வாடா அப்படின்னு தகாத வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன், உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கேள்வியா கேளு, நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரை போடாங்க. அது மாத்திரம் இல்லாம மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு, கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடந்து போயிட்ட பிறகு அந்த செய்தியாளரை நாம் தமிழ் கட்சி தம்பிகள் சூழ்ந்து கொண்டு அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வியில என் தலைவர்கிட்ட கேட்டா அவ்வளவுதான்பா உன்ன அப்படின்னு கொலை மிரட்டலும் கொடுத்திருக்காங்க. சோ அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. இப்ப சீமான் மேலையும் அவருடைய தம்பிகள் மேலையும் 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஜனநாயகத்தின் ஒரு நடுநிலைமையில பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்ற, ஜனநாயக தூண்ல பத்திரிகையாளர் ஒருத்தர். இப்படி ஒரு பத்திரிகையாளரை ஒரு கட்சியின் தலைவர், ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் முன்மாதிரியா இருக்கணும். தலைவர் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க தலைவரே இப்படி தரம் கெட்டு நடந்திருக்கிறாரு, ஒரு செய்தியாளரை தகாத வார்த்தைகளை திட்டி இருக்கிறாரு, கொலைவெறி தாக்குதல் கொடுத்து மிரட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி வேலைகளை வச்சிருக்காங்க. இப்போ சீமான் மேல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. இது கடுமையாக்கப்படணும். ஏன்னா ஒரு செய்தியாளர்களை இப்படி நீங்க தகாத வார்த்தைகளோ கொலை மிரட்டலோ கொலைவெறி தாக்குதல் நடத்தினா ஜனநாயகம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்றத சீமான் அவர்களுக்கு புரிய வைக்கணும். ஏற்கனவே டிஐஜி வருண் அவருடைய வழக்குல இதே சீமான் அவர்கள் இந்த அளவுக்கு தரம் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாரு, தரம் கெட்ட பதிவுகளை பண்ணியிருக்காரு, அவரும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். சோ இந்த வழக்கு இதோட நிப்பாட்டிடக்கூடாது. சீமான் அவர்களுக்கு என்ன அப்படின்னா, என்னை எதிர்த்து யாரை கேள்வி கேட்க கூடாது, என்னை எதிர்த்து யாரை நீங்க இது பண்ணக்கூடாது, நான் எதிர்க்க நீ இருக்கிறன்னா நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ற ரேஞ்சில அவரு தான் தோன்றித்தனமா என்ன பண்றாரு இருக்கிறாரு. சோ இந்த விஷயத்த இந்த வழக்கு இன்னும் கடுமையாகணும். இந்த வழக்குல சீமான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியணும். ஒண்ணு மன்னிப்பு கேட்கணும். எந்த செய்தியாளரை தாக்குனாரோ அந்த செய்தியாளர்கிட்ட சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். ஆனா அண்ணனுக்கு மன்னிப்பு கேட்கறத பழக்கமே கிடையாது. ஏன்னா விஜயலட்சுமி அக்கா வழக்கு கூட உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் போது கூட அவர் மன்னிப்பு கேட்கிற மாதிரி தெரியல. உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு செம்மையா கண்டிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திர தாக்குதலா பண்ணாரு. சோ அவருக்கு யாருன்னா ஒருத்தர் சொல்லணும், புஷ் பண்ணணும், மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த வழக்குல சீமான் அவர்கள் கடுமையா தண்டிக்கப்பட்டு ஒருவேளை நீதிமன்றம் இவருக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ஒரு கட்டாயத்துல கொண்டு வந்து நிற்பாட்னா அப்ப இவர் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இருந்தாலும் ஒரு செய்தியாளரை
இப்படி ஒருமையில பேசி கொலை மிரட்டல் தாக்குதல் நடத்தி மிரட்டல் கொடுத்தது வன்மையான கண்டிக்கத்தக்கது அப்படின்றதையும் நம்ம இங்க பதிவு பண்றோம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.